இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் பாதுகாவலராம் தூய் அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடுவதற்கு இந்த நவநாட்களிலே எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, இன்றைய நாளில் எங்கள் குடும்பங்களை பற்றி, எங்கள் குடும்பங்கள் இறைவனுடைய சித்தத்தை ஏற்ற நிலையில் வாழ்ந்து வருகிறதா என்று சிந்தித்து, எங்கள் வாழ்விலே பல்வேறுபட்ட நிலைகளில் நாங்கள் வாழ்ந்து வரும் தடங்களை திரும்பி பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தினால் இழைக்கப்படுகிறது. ஆகவே திருமணத்திலே இணைக்கப்படுகின்ற குடும்பங்கள் இறைவனுக்கு ஏற்ற குடும்பங்களாக, இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற குடும்பங்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஏனெனில் திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, ஒரு அர்ப்பணம், ஒரு வாக்குமீறா உடன்படிக்கை, நிரந்தரமான வாழ்வின் இறுதி வரைக்கும் வாழப்பட வேண்டிய ஒரு உடன்படிக்கை. பிரமாணிக்கமிக்க, அர்ப்பணமிக்க, தியாகம் நிறைந்த கணவனையும் மனைவியையும், கீழ்ப்படிவு மிக்க பிள்ளைகளையும் கொண்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபை எதிர்பார்க்கிறது. ஆனால் இன்று பல குடும்பங்களில் பிரமாணிக்கம் இல்லாத ஒரு தன்மை, அர்ப்பணம் இல்லாத ஒரு தன்மை, சண்டைகளும் பிரிவினைகளையும், அடியும் விவாகரத்தும், பிரிந்து வாழுதலும், கள்ளத் தொடர்புகளும், திருமணத்துக்கு வெளியான இருபால் தொடர்புகளும், சுய கட்டுப்பாடுகளும் இல்லாத, அத்தோடு பிள்ளைகளினுடைய இக்கால வாழ்வியனுடைய பிறழ்வு தன்மைகள், ஒழுக்கமின்மைகள் நிறைந்த ஒரு கடவுள் பக்தி இல்லாத, தெய்வ பக்தி இல்லாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியான ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தை பற்றியும் சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஃபாதர், மன்னிச்சு கொள்ளுங்கோ, என்னுடைய பெயர் சிறிய புஷ்பம். நான் இந்த பங்கைத்தான் சேர்ந்த நான். உங்களுக்கு பெருசாக என்ன தெரியாது, என்னென்னா நீங்கள் புதுசாக வந்த ஜேம்ஸ் ஃபாதர் தானே. நீங்கள் புதுசாக வந்த நீங்கள். எனக்கு யாவிஸ் ஃபாதர் தான் கல்யாணத்துக்கு படிப்பிச்சு கைப்பிடிச்சு வச்சவர். ஃபாதர் கல்யாணம் கட்டின புதுசில் எல்லாம் ஆகா ஓகோன்னு இருந்தது. முதலாவது என்ன பற்றி சொல்கிறேன், என் அம்மா என்ன அந்த மாதிரி தான் வளர்த்தவ. நான் கல்யாணம் கட்டு மட்டும் ஒருத்தரையும் நிமிந்து பார்த்ததே இல்லை ஃபாதர். அம்மா நினைச்சா இவள் ஊர்லேயே இருக்கட்டும் என்று சொல்லி இவன் பாவியை கட்டி வச்சா. கல்யாணம் கட்டி கொஞ்சம் வருஷத்துக்குள்ளேயே கொஞ்ச காலம் நல்லா தான் சீவிச்சோம், பரவாயில்லாமல் போச்சுது குடும்பம். ஆனால் ஃபாதர் இப்போ இவனோட சீவிக்கலாது. ஒரே சண்டை வீட்டில். நானும் அடி வேண்டி வேண்டி களைச்சி போனேன். நேற்று ஃபாதர் நான் கொடுத்து விட்டேன் 2 காதை பொத்தி. என்னது நெடுகளும் நான் மட்டும் அடி வேண்டி கொண்டிருக்கலாமா ஃபாதர்? நீர் ஒரு பொம்பளை அடிக்கலாமா புருஷனுக்கு? ஃபாதர், நீங்கள் இப்படியே சொல்லி சொல்லி எங்களை அடக்கி வச்சிருங்க. நான் இலக்கி விட்டான் பிடிச்சி ஃபாதர். இலக்கி போட்டு நான் நேற்று தான் டே இப்படியானு காய்ச்சினேன். நான் சொன்னேன், டேய் இனி கை வச்சேன்னா நான் உலக்கையாலையும் அடிப்பான்னு சொல்லி போட்டு ஃபாதர். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்தேன்னா எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்ன இனி சீவிக்க இயலாது. நான் என்ற பிள்ளைகளை எனக்கு வளர்க்க தெரியும். நான் எனக்கு டிவோர்ஸ் எடுத்து தாங்கோ. இந்த உங்களோட சர்ச் நேம் எடுக்கணுமா, சிவில் நேம் எடுக்கணுமா, எல்லா டிவோர்ஸையும் ஒன்றடியாக எடுத்து தாங்கோ. நானும் என்ற பிள்ளைகளும் புறம்பா போய் சீவிக்க போகிறோம். அம்மா ஒண்ட கவனிங்கோ, வீட்டுக்கு வீடு வாசல் படி. நான் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. நான் சொல்கிறேன், சுவாய்மாருக்கு விளங்காது. சரிதானே? நீங்கள் இந்த வாழ்ந்து பாருங்க தெரியும். சும்மா பிரசங்கத்தை சொல்லி போட்டு போயிருக்கீங்க வார், உத்தரிக்கிறேன் நாங்கள். அவன் பாவி வார் இப்போ எங்கே தேடி திரியிறானோ தெரியாது, வந்துடுவான். சரியா? ஏன்னா ஒற்று கதையும் வேணா, நான் டிவோர்ஸ் தான் வேணும். சரியா? ஒண்ட கவனிங்கம்மா, கத்தோலிக்க திருச்சபையில் விவாகரத்து என்ற சொல்லுக்கே இடமில்லை. அப்போ நான் சமயம் மாறி போகிறேன். கொஞ்சம் பொறும். நீர் கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம்? 25 வருஷமா. 25 பார்வன் வந்துட்டான கொஞ்சம் இன்னும் பாப்ப முறைச்சி பார்க்கணும் சொல்லுங்க. பார்வன் உங்களுக்கு முன்னுக்கு முறைச்சி பார்ப்பான் பாருங்களேன். பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. பாரு, சுவாமியான்னு பார்க்காம நானும் அடிப்பேன். இவ்வளோ எனக்கு அடித்தா நான் அடிப்பேன், கை வைப்பேன். இன்றைக்கு யாருக்கு கை வைக்க போகிறேன்? ஃபாதர் பார்த்தீங்களா?
இல்ல நீ குடும்ப பிரச்சனைகளை குடும்பத்துல கேட்கறக்கு என்னது சுவாமிகிட்ட வந்து குடும்பத்துல கதைக்கலான்னு தான் சுவாமிகிட்ட வந்து நான் அடியே குடும்பத்துல குடும்ப பிரச்சனை கதைக்கிற சுவாமிக்கு என்ன தெரியும்? சுவாமி தான் கன குடும்பத்தை பார்த்து எல்லா குடும்பங்களையும் பிரச்சனையை தீர்த்து வருறேன். நீ இந்த சுவாமிக்கு நல்ல ஏத்த வேணாம், நீ முதல் பிரச்சனையை என்னோட கதை பாத்தீங்களா, உங்களுக்கே ஒரு மரியாதை இல்லை. அப்ப எந்த யோசிச்சு பாருங்க ஃபாதர். சரி அம்மா கொஞ்சம் பொறுங்க. என்ன உங்களோட புருஷன் தானே அவர், 25 வருஷம் வாழ்ந்த நீங்க தானே, அவர் என்ன சொல்றார் முதல் உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. எனக்கும் அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவளோட இருக்கலா ஃபாதர்? உமக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் அதான் பிரச்சனை, இவனோட இருக்கலாம் ஃபாதர். ஒண்ட கவனிங்க ரெண்டு பேரும். பார் ஒண்ட நான் சொல்றதை நீங்க ஒரு கவனிங்க, கேளுங்க பாரு. எங்கட பிரச்சனை இல்லை, நீங்க சும்மா சும்மா இதுகளை சொல்லி கொண்டு இவனோட சிவிக்கலாம் ஃபாதர். கொண்டு வச்சிருக்கிறான் இவன். அவன் மரியாதைலாம் போயிட்டு நேற்று கை வச்சதோட பார் எல்லாம் போயிட்டது. கேன் போன்ல ஃபாதர் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறது. சரிதானே, ஆரோட கதைக்கிறான்னு தெரியாது. இப்படி கதைக்கலாம். பொஞ்சாதிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நான் பொஞ்சாதி எல்லாம் எனக்கு முழு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னத்துக்கு பார், எனக்கு தெரியாது நம்பர் ஃபோனில் இருப்பான். எனக்கு என்னென்ன போய் பார், அந்த பின் ரூமுக்கு கண்டு காய்க்கிறது, பாத்ரூமுக்கு கண்டு காய்க்கிறது, என்ன கண்டோன்னு ஒழிச்சிட்டு கேன் போன வச்சா பார். எனக்கு பாஸ்வேர்டும் எடுக்க தெரியாது, ஒன்றும் எடுக்க தெரியாது. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணால் இனி குடும்பம் வேணாமல் வேணாம் பாதர் விடுங்கோ, வேணாம் போட்டும். ரெண்டு பேரும் ஒருக்கா அமைதியா இருங்கோ. என்ன அமைதியா இருக்கு? 25 வருஷம் கல்யாணம் கட்டி நீங்கள் எத்தனை பிள்ளைகளை பெத்த நீங்கள்? எத்தனை அடி சொல்லு பார், எத்தனை பிள்ளைண்டே தெரியாதான் அது ஃபாதர் சொன்னாராம். பல என்ன 16 பெற்று நல்வாழ் வாழ்கண்டு 2 வருஷத்துக்கு ஒன்று ஃபாதர் கிட்டத்தட்ட 8 பிள்ளைகள். என்ன பிரச்சனை? சரி 25 வருஷம் 8 பிள்ளைகளை பெற்று இருக்கிறீங்க. 25 வருஷமும் நாய் பூனை மாதிரி ஒரே சண்டை இன்றைக்கு வந்து விவாகரத்துல நிக்குது. இல்ல 25 வருஷம் இல்ல, இப்ப கிட்டல ஸ்டார்ட் பண்ண. அப்ப கொஞ்சம் கவனியுங்க. நீங்கள் வந்து திருமணத்துல எங்கேயோ தொடர்பு இருக்கு பாரு. எது தொடர்புலாம் பிரச்சனை பாரு. இடையில வந்த தொடர்பால தான் பாதர். முந்தி பார் நல்ல நேசம் வந்தா புஷ்பம் என்று கூப்பிடுவேர், புஷ்பா என்று பேர். நம்ம நல்ல நேசம் ஃபாதர். தொழிலாளர் வந்தோட ஒரு கட்டி அணைப்பேர். ஒன்றும் இல்லை ஃபாதர். சரிதானே, அன்பும் இல்லை, நேசமும் இல்லை, ஒன்றும் இல்லை. கள்ள தொடர்பு எங்கேயும் இருக்கு ஃபாதர். சரி நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத கேளுங்க. அத ஒருக்கா விசாரிங்க, எங்க தொடர்பு கண்டுபிடிங்க. என்னத்தை விசாரிக்கிறது? அங்க ஒரு தொடர்பு அடியே உனக்கு ரெண்டு பேரும் ஒருக்கா சத்தம் போடாம கேளுங்க. சும்மா நீங்கள் வந்து கல்யாணம் எங்க கைப்பிடிச்ச? நீங்கள் கோயில்ல. சரி கோயில்ல கைப்பிடிச்சன்னு சொல்றீங்க. கோயில்ல கல்யாணம் கைப்பிடிக்கிற பொழுது நீங்க சுவாமிக்கு முன்னால, கோயிலுக்கு ஆண்டவருக்கு முன்னால உங்களுடைய வலது கைகளை பிடிச்சு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தனீங்களோ? அப்பா கொடுத்தனாங்களோ? அப்பா சொல். பாத்தீங்களா ஃபாதர், ஒன்றும் தெரியா இவளுக்கு, ஒன்றுமே தெரியா. சரி நீர் சொல்ல, வாக்குறுதி நீர் கொடுத்த நீரோ? ஃபாதர் ஒரு கதை சொல்றேன், சமைக்கவும் தெரியா பாரு. நான் தான் சமைக்கிறேன், நான் வீட்டை. சரி இப்ப சமையல விடுங்க. இந்த வாக்குறுதி நீங்க கொடுத்தனீங்களோ? என்ன வாக்குறுதி? இன்பத்திலும் ஞாபகம் இருக்கா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் ஞாபகம் வருதா? ரெண்டு பேரும் நீங்க அவரை விட கொஞ்சம் முறாளா பாக்குறீங்க பாரு. சொப்டா பார்க்க பழகுங்கோ. என்னென்னா பார், நல்ல மனுஷன் பார், நான் சமைச்செல்லாம் தருவேன். அது என்ன வாக்குறுதி என்று? இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் அழகிலும் அசிங்கத்திலும் கஷ்டத்திலும் இஷ்டத்திலும் வளமையிலும் வறுமையிலும் வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் இருவரும் ஓர் உயிராக அன்போடு மதித்து வாழுகிறேன் என்று சொன்னீங்களோ இல்லையோ? யாவிஸ் பார், இப்படி ஒன்றுமே சொல்லி தரேன். இது ஒன்றுமே வரையில. அப்ப சொன்ன இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும். சரிதான், நான் உமக்கு பிரமாணிக்கமா இருக்கவும், உம்மை மதிக்கவும், நேசிக்கவும் வாக்கு கொடுக்கணும். புதுசா நான் சொல்றீங்க, மதிக்கிற தன்மை எங்க இல்லையே உங்க ரெண்டு பேருட்டையும்? நீங்க அதை ஞாபகப்படுத்தணும் ஃபாதர். எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது பாரு. உளவியல்ல பாரு, எல்லாத்தையும் வெளியில சொல்லணும் தானே. அன்றைக்கு பிடிக்க சொப்டா பிடிச்சவர் பார் கைய, இப்ப அப்படியே பிடிக்கிறேன் இல்ல பாரு. பிரச்சனை அழகிலும் அசிங்கத்திலும் இல்ல ஃபாதர். ஆளை பாருங்க, நான் முடிச்சேன்னா அவற்ற அழகுக்கு எந்த பிரச்சனை? ஆளுக்கு பாருங்க. பாத்தீங்களோ, இப்படி கட்டின மனுஷன் இப்படி அசிங்கப்படுத்தலாமா? எந்த
அம்மா லண்டன்லேருந்து வந்த மாப்பிள்ளை ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தது எல்லாம் வேணாம் ஊரோடு இருக்கணும் மட்டும் என்ன கட்டினான் ஃபாதர். அதுக்கு என்ன பிரச்சனை? உழைக்கிறேன் ஃபாதர், குடும்பத்தை பார்க்குறேன், ஒழுங்கா புள்ள குட்டிய பெத்து நல்ல சந்தோஷமா வச்சிருக்கிறேன், வேற என்ன ஃபாதர் வேணும்? சரி, ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு அடிப்படை நீங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதிகளை ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாலும் பின்பு ஏற்பட்ட பல்வேறுபட்ட வாழ்வின் துன்பங்களிலேயும் கஷ்டங்களிலேயும் புரிந்து கொள்ளாத தன்மைகள், விட்டு கொடுக்காத தன்மைகள், ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள், மன்னிக்காத தன்மைகள், தட்டி கொடுக்காத தன்மைகளால் தான் இன்றைக்கு நீங்க டிவோர்ஸுக்கு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பார் கள்ளத்தோட. இதுக்கெல்லாம் காரணம் பார் கள்ளத்தோட. நீங்க அதை பிடிங்க. அப்ப அந்த பிரமாணிக்க தன்மை இல்லை. என்ன? அப்ப அந்த போனை கொடுங்க, பாருட்ட செக் பண்ணட்டும். பார் போனை வேண்டி செக் பண்ணுங்க. போன் தர மாட்டேன் பாத்தீங்களா ஃபாதர்? புருஷன் பஞ்சாயத்து என்னத்துக்கு பார் பாஸ்வேர்ட் இருக்கணும், இருந்தா ஒரு பாஸ்வேர்ட் தான் போட்டு வச்சிருக்கணும். என்னத்துக்கு 2 போன் வேணும்? பாஸ்வேர்ட் போட்டு ஏன் எனக்கு முன்னுக்கு வச்சு எல்லா கோளும் கதைக்கலாம். உதவி சொல்லுங்க ஃபாதர். இவள்ற பேர் தான் பாஸ்வேர்ட்ல போட்டிருக்கான் புஷ்பாண்டு. சரி, 2 பேரும் கேளுங்க. நீங்கள் உங்களுக்கிடையிலே ஒளிவு மறைவு இல்லாத பிரமாணிக்கமான தூய்மையான வெளிச்சமுள்ள இருவரும், கணவன் செய்வதை மனைவியும் மனைவி செய்வதை கணவனும் தெரிந்து செய்தால், ஒளிவு மறைவின்றி செய்தால், கவனித்துக் கொள்ளுங்கள், ஒளிவு மறைவின்றி செய்தால் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? சரியா சொன்னீங்க. 100% ஒளிவு மறைவு இல்லாம இருக்கும். 100% என்ன சரிதானே பார்? எந்த போன் பார் அப்படியே கிடக்கும். அதை வடிவா அவருக்கு சொல்லுங்க. 2வது கவனிங்க. இந்த வெளி தொடர்பு என்பது எங்கே ஏற்படுதுன்னு சொன்னால், திருமணத்தில் அதிகமாக வெளியாக்களுடைய தொடர்பாலையும் இந்த திருமண உடன்படிக்கை உடைந்து விடுகிறது, அல்லது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த உடன்படிக்கையை உடைத்து விடுகிறீர்கள். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், திருச்சபையிலே திருமணத்திலே கட்டவிழாமை என்ற ஒரு பதம் இருக்கிறது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாலும் டிவோர்ஸ் இல்லை. ஆட்கள், அது டெலிபோனா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், கடன் சுமையா இருக்கலாம், கள்ள தொடர்பு எவர் வந்தாலும் திருமணத்திலே உங்களுக்கு டிவோர்ஸ் இல்லை. கொஞ்சம் எங்களையும் கலைக்க விடுங்களேன். அவிழ்ந்து போச்சுது, கட்ட அவிழ்ந்து போச்சுது ஃபாதர். டிவோர்ஸ் எடுத்துட்டாங்க. அவிட்டு விடுங்க ஃபாதர். டிவோர்ஸ் எடுத்தாங்க. ஆனா பார் அவரை விட்டுட்டு இருக்க மாட்டேன். அதான் சொல்லு, அதான் சொல்லு. அவரை விட்டுட்டு இருக்கேனாப்பா. நல்ல மனுஷன் ஃபாதர். அப்ப குடும்பத்தில அடிப்படையாக இருக்க வேண்டியது என்ன? அன்பு. அன்பு. அது ஊருப்பட்ட செய்தாச்சு அன்பு. அந்த அன்பு தான் உங்களை பிணைக்க வேண்டும், இணைக்க வேண்டும், பிரிக்க கூடாது. அந்த அன்பு தியாகத்தின் அன்பாக இருக்க வேண்டும், பிரமாணிக்கத்தின் அன்பாக இருக்க வேண்டும், விட்டு கொடுப்பின் அன்பாக இருக்க வேண்டும். உங்க 2 பேருக்கும் அதை காண இல்லையே. தியாகத்தின் அன்பு இன்னொருத்தருக்கு நான் விட்டு கொடுக்கணுமோ? இன்னொருத்திக்கு நான் விட்டு என்ன சொல்றீங்க ஃபாதர்? இன்னொருத்திக்கு நான் விட்டு கொடுக்கலாம். அதைத்தான் சொன்னேன். அந்த பிரமாணிக்க தன்மை இருந்தால் பக்கத்து வீட்டு மல்லிகை வேண்டாம், பக்கத்து வீட்டு ரோசாவும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஒருவன் ஒருத்திக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாக இருங்கள். அப்படித்தான் இருக்கிறோம் ஃபாதர். சரி, உங்களோட பிள்ளைகள் இப்படி நீங்க 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தா இந்த பிள்ளைகளை யாரு பாக்குறது? ஃபாதர், அது பெத்து விட்டா கிசு சண்டை வளரும் ஃபாதர். அது பிரச்சனை ஒன்றும் இல்லை, அந்த பாட்டில் வளரும் பிள்ளைகள். இப்படித்தான் பள்ளிக்கூடம் கூட்டி கொண்டு போறேன். சின்னல இருந்து உடுப்பு முழுக்க நான் தான் துவைக்கிறது. ஒரு அக்கறையும் இல்லை ஃபாதர். சில பிள்ளைகளோட பேரே ஒழுங்கா தெரியாத ஃபாதர். என்ன பேரண்டு? பிள்ளைக்கு பேர் என்ன? செல்வம். கேட்டு பாருங்க. 2வதுக்கு செல்வி, 3வதுக்கு செல்வமலர், 4வதுக்கு சொல்ல பார்த்தீங்களா? தெரியாது. ஒரே குடும்பத்தில் அக்கறை இல்லை, பிள்ளை வளர்ப்பில் பங்களிப்பு செய்கிற இல்லை. நான் தான் முழுக்க செய்யணும். பள்ளிக்கம் கூட்டி கொண்டு போனாலும் நான் தான், குணந்தாலும் நான், எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அப்ப குடும்பம் என்றாப்பா 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் ஃபாதர் பொம்பளைகள் செய்யற வேலை, புது ஆம்பளைன்ற வேலை இல்லை. சரி, 2 பேரும் கேளுங்க.
குடும்பத்தில ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு இருக்கோம் ஃபாதர். சமத்துவம் தானே, எல்லாரும் சேர்ந்து செய்ய. ஃபாதர் நீங்க இதான் இப்படி காயக்கப்படாச்சு பொம்பளைகளுக்கான தான் காயப்பியால இந்த நான் இல்ல பார் சரியான ஒன்ன கவனியுங்க. கணவனும் மனைவியும் சேர வேண்டும், 2 பேரும் இணைய வேண்டும். அது வெறுமனை பிள்ளை பெறுவதில் மட்டுமல்ல, பிள்ளை வளர்ப்பிலும் பெறுவேறும் சேர்ந்துதான் செய்ய வேண்டும். இருவரும் சேர வேண்டும். அந்த சேர்தல் என்பது, இணைதல் என்பது உங்கள் பிள்ளைகளோடு சேர வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய தேவை என்ன, உடல் தேவை என்ன, ஆன்மீக தேவை என்ன, அதுகள் எங்கே செல்லுகிறது, எங்கே வருகிறது, எப்படி படிக்கிறது, அதற்கு என்ன தேவை, யாரோடு உறவு கொள்ளுகிறது, அது யாரோடு பழகுகிறது என்பதை நீங்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து கண்காணிக்க வேண்டும். அதிலும் குறிப்பா இந்த நாட்களில் இவ்வாறு நீங்க 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தா பிள்ளைகளை யார் பார்க்கிறது? ஃபாதர் தாய போலதான் புள்ள. அப்ப நில்லு தாய போலதான் மூத்தவன் இருக்கிறான் ஃபாதர். செட்டியா உரிச்சு பழச்சா வர்றான். சரிதானே, ஒரு எனக்கும் அமைஞ்சு நடக்கிறேன். அமைச்சனும் இல்ல ஒன்றும் ஞாயிற்றுக்கலாம் பூசைக்கு மாறையில சரிதானே. மற்ற அந்த பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் குடும்பமா பூசை போடணும். ஒரு நாள் பூசை குடும்பமா வந்திருக்காங்க. சேமால சொல்றேன். நான் இந்த டிவி ஓ பண்ணி போட்டு கிடைக்கிற ஃபாதர் இப்பதான் விஷயம் வருது. நாடகம் பார்க்கிறவள் பார் 6 மணியில இருந்து இவள் நாடகம் பார்க்க. நான் இவரை போல வெளியில போறணும். போயிருந்தாங்க எம்ஜிஆர் சிலைக்குலேருந்து கயக்கலாம் ஒன்றும் இல்லை. நான் வீட்டுல இருந்து நாடகம் தானே பார் நல்லா பார். ஏன்னா ஒரு நாடகத்திலும் ஒரு புருஷனும் இல்ல, ஒரு பொஞ்சாதி இல்ல. அந்த நாடகம் பார்த்தா தான் பா வேற ஓட்டு மாட்டுக்களை பிடிக்கலாம் பாரு. இந்த நாடகத்துல உதுவெல்லாம் சொல்லி தராங்க. அது பார்த்து தான் ஓட்டு மாட்டை நான் பிடிச்சேன். நல்லா பேர் எப்படி களவெடுக்கிறேன்னு தெரியும், எப்படி பொய் சொல்றேன்னு தெரியும், எப்படி சுத்து மாத்துறேன்னு தெரியும், எல்லாத்தையும் நல்லா பேர். நாடகம் பார்த்தாலும் நான் சேமால சொல்றேன் தானே. நீங்க சேமால சொல்லி என்னடி பிரயோஜனம்? நாடகம் பார்த்தோம் சேமால சொல்றோம். சரி கொஞ்சம் பொறுங்க ஃபாதர், கொஞ்சம் பொறுங்க. முடிவெடுங்க. 2 பேரும் கொஞ்சம் பொறுங்க. நாடகம் பார்க்கறது தப்பில்லை. அப்படி ஆறுதலா போயிருந்து ஒரு விடயத்தை கதைக்கிறது தப்பில்லை. என்னென்றால் உங்களுடைய குடும்பத்தில் கணவனுக்குரிய பணி என்ன, மனைவிக்குரிய பணி என்ன, அவற்றை நீங்கள் செய்யாமல் அந்த தொலைக்காட்சிகளுக்கு, நாடகங்களுக்கு அல்லது உங்கள் பொழுதுபோக்குகளுக்கு நீங்கள் முழுமையாக அடிமையாகிற பொழுது அதோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை சிதைந்து போகிறது. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க கொடுக்கிறீர்களா? பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிடுகிறீர்களா? பிள்ளைகளுடைய கல்வியை பார்க்கிறீர்களா? பிள்ளையினுடைய படிப்பை பார்க்கிறீர்களா? பிள்ளையினுடைய வளர்ச்சியில் பங்கெடுக்கிறீர்கள் இல்லையே. நீங்கள் தொலைக்காட்சி முன்னால அப்படியே சேர்ந்து உட்கார்ந்து இரவுல வாரது படுக்கிறார். ஃபாதர் குடும்பமா சேர்ந்து சாப்பிடுறதே இல்ல ஃபாதர். பாருங்க, ஒரு நேரம் என்றாலும் உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்களா? சாப்பாட்டு மேசையில இருந்தால் தான் பிள்ளை சொல்லும், அம்மா அப்பா ஸ்கூல்ல பிரச்சனை, ஃப்ரெண்டில் பிரச்சனை, இவர் இப்படி சொன்னவர், அவர் இப்படி சொன்னவர், அவர் இப்படி கடிதம் தந்தவர், அவர் இப்படி என்ன முறைச்சு பார்த்தவர், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். பிள்ளைகள் சொல்லும். அப்படி இல்லை என்று சொன்னா பிள்ளைகள் யார்கிட்ட போய் சொல்றது? அதுகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெலிஃபோன். அதை எடுத்து தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கதைக்குங்கள். அதனால என்ன நடக்குது? பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வின் ஒழுக்கங்களையும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத, ஒற்றுமை இல்லாத தன்மையினால் வெளியாள அந்த ஒற்றுமையை, வெளியாள அந்த நிம்மதியை, வெளியாள அந்த உதவியை, வெளியாள அந்த அமைதியை தேட போய்தான் இன்றைக்கு எங்கட கிராமங்களையும் ஊரிலையும் நடக்கிற விடயங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். 2 பேரும் புரியும். நீங்கள் வடிவா சொல்றீர்கள். எங்க 2 பேர்ட்ட பிள்ளையும் எங்களுக்கு இப்போ விளங்குது. அவரும் உணர்ந்து கொள்வேன்னு நினைக்கிறேன். ஏனென்றா ஃபாதர், நீங்க சொல்ற மாதிரி நீதிமொழிகள் புத்தகம் ஃபாதர் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் கவனியும். அவருக்கு வாசகம் எல்லாம் தெரியுது, எனக்கும் தெரியும், நானும் கொண்டு வந்தேனா. மகன் திருந்துவான் என்ற நம்பிக்கை இருக்கும் போதே அவனை கண்டித்து திருத்து. சரிதானே? அப்ப எந்த கணவருக்கு நான் சொல்ற விஷயம், மகன் திருந்துவான் என்ற நம்பிக்கை இருக்கைக்கு கண்டித்து திருத்தணும். வேதம் சொல்லுது, இல்லாவிடில் அவன் கட்டழிந்து போவதற்கு நீ காரணமாக இருப்பாய். இன்றைக்கு பார், திருத்தாதபடியாத்தான் நான் இன்றைக்கே உங்கள்கிட்ட வந்தனான்டா, நாங்கள் ஒற்றுமையா போனோம்டா வந்த நாங்கள். சரிதானே? இவரை உங்கள்கிட்ட கூட்டிக் கொண்டோம்னா வந்த ஒரு விஷயம் கேளுங்க. சரிதானே? இன்றைக்கு நீங்க போய் இதை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே வாங்க இதை கேளுங்க. நீங்கள் ஒன்றை கவனியுங்கள். உங்களுடைய அம்மாவும் அப்பாவுமாகிய நாங்கள்
உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பத்தோடு வேதனையோடு கடன் சுமையோடு பண கஷ்டத்தோடு நாங்கள் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி அப்பாவும் நானும் உங்களை பெற்றெடுத்து வளர்க்கிறோம். எங்களுடைய தியாகம் விளையாடுதுகள். அப்ப நீங்களும் சொல்லுங்க. இந்த விஷயம் உமக்கு விளங்குதா? உங்களோட பொண்டாட்டி சொல்றது உமக்கு விளங்குதா? எல்லாம் தெரியுது ஃபாதர். ஒவ்வொரு கணவனும் மனைவியை அன்பு செய்யணும், மனைவியும் கணவனை அன்பு செய்யணும். சரியான பாயிண்ட். அன்பாண்ட கணவன்மாரை இவர் சொல்றதை ஒருக்கா கேளுங்கோ. பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்யணும், பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்யணும். இப்ப கொலோசியர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல புனித பவுல் சொல்றார், பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள், ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகுந்தது. சரி, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்ய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிந்திருந்து பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் ஒழுங்காக வளர வேண்டும். ஒரு நிமிஷம். அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களை கஷ்டப்பட்டு இத்தனை தியாகங்கள் மத்தியில் வளர்க்கிற உங்களுடைய பெற்றோரை நீங்கள் அவர்களுடைய முதிர் வயதில் எவ்வாறு மதிக்கிறீர்கள்? ஏன் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கிறீர்கள்? இல்லை, சீராக் ஆகமம் சொல்லுகிறது, உன்னுடைய தந்தையை மதித்து நட, அந்த தந்தைக்குரிய அந்த கீழ்ப்படிவை கொடு, ஏனெனில் நீ கொடுக்கிற இந்த கீழ்ப்படி உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்ல. அந்த பிள்ளைகளை கவனியுங்கள், இது ஒரு ஆசீர்வாதம். இதை கேளுங்க. இதோ நீங்க சொல்றதோட சீராக்கின்ற புத்தகம், சீராக் புத்தகம் 3ஆம் அதிகாரம், தந்தையை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடுகின்றனர், அந்நேரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர், தந்தையை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவருடைய மன்றாட்டு கேட்கப்படும், தந்தையை மேன்மைப்படுத்துவோர் நீடூழி வாழ்வர். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய பெற்றோரை மதிக்கிறீர்களோ, அவர்களை அன்பு செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இறுதியாக இவர் ஒரு விடயம் சொன்னார், அன்பு என்ற ஒரு விடயத்தை சொன்னார். இந்த அன்பு இருக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 13:4-6 சொல்லுகிறது பாருங்கள். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது என்றால் உங்களுடைய குடும்பத்திலே என்ன இருக்கிறது? பொறுமை இருக்கிறதா? 2 பேருக்கும் இடையில நீங்கள் நன்மை செய்கிறீர்களா? பொறாமைப்படுகிறீர்களா? தற்புகழ்ச்சி கொள்ளுகிறீர்களா? இருமாப்பு அடைகிறீர்களா? இழிவானதை செய்கிறீர்களா? தன்னலத்தை சுயநலத்தை நாடுகிறீர்களா? உங்களிடத்தில் எரிச்சல் இருக்கிறதா? உங்களிடத்தில் தீங்கு இருக்கிறதா? உங்களிடத்தில் தீவினையில் நீங்கள் மகிழுகிறீர்களா? எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுகிறீர்களா? எல்லாவற்றையும் நம்புகிறீர்களா? அப்படி இல்லை என்றால் உங்களிடத்தில், இருவரிடத்தில், உங்களிடத்தில் அன்பு இல்லை. ஃபாதர், ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கீங்களா, அன்பை பற்றி. பிள்ளைகள் பெற்றோரை பற்றி பார்க்குற போது சீராக்கின் ஞான நூல் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லும் ஃபாதர். தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல் ஆவர். திருப்பி சொல்லும். தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல் ஆவர், அன்னையருக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர். அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் தந்தையையும் தாயையும் மதிக்காத பொழுது கடவுளால் சபிக்கப்படுகிறவர்களாக மாறுகிறீர்கள். ஆனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும் என் பிரியமான சகோதர சகோதரிகள், அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இளமை துடிப்பினால் நீங்கள் உங்கள் கரங்களிலே இருக்கின்ற இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களாலும் இயற்கையினுடைய தன்மைகளினாலும் இந்த உடலினுடைய வளர்ச்சியின் வீரியத்தன்மையின் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை சிதைக்கின்றது, உங்களை குடும்பத்தில் இருந்து பிரிக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளுக்கு அன்பு வரணுமெண்டா முதலாவது கணவன் மனைவி 2 பேரும் அன்பு செய்யணும். சரி, நாங்கள் இன்றைக்கு உங்கள்கிட்ட வந்த பிறகுதான் இந்த வாழ்வின் ஆழமான விடயங்களை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்குது. எபேசியருக்கு எழுதிய புத்தகத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார், எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில், திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அப்ப கணவன் மனைவியை நீங்கள் அன்பு செய்தால் ஏன் இப்ப என்னட்ட வந்த நீங்க டிவோர்ஸுக்கு 2 பேரும்? கொஞ்ச நேரம் நீங்க கேட்கணும் நாங்கள் சொல்றதையும். அப்பதான் இந்த சுவாய்மார் மக்கள் சொல்றதை கேட்கிறேன். இப்ப நீங்க அதிகாரம் செலுத்தப்படாது. சரிதானே? சரி. அப்ப நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. அவர் செல்ல சரியான அன்பு. சரிதானே? அந்த அன்பால தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் 25 ஆண்டுகளை கடந்தும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எத்தனை தடவை உண்மை அன்பு செய்யறேன், ஐ லவ் யூ சொல்லியிருப்பார் சொல்லுங்க. அதனால உங்கள்கிட்ட வந்தேன்.
சொல்ல இல்லைன்றபடியா நீர் சொல்லி இருக்கிறீரா? சரிதானே? நன்றி சொல்லி இருக்கிறீரா? சமைச்ச சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கடின்னு சொல்லி இருக்கிறீரா? அப்ப பேந்தனத்து இந்த அளவு தூரத்துக்கு வந்தது இல்ல ஃபாதர், அவர் நல்ல மனுஷன். சரிதானே? இந்த கழுத்துகளை பார்க்க தெரியலே, கைகளை பார்க்க தெரியல, நகைகளும் நட்டுகளுமா தானே கிடக்குது. மிச்சம் பிடிச்சு செய்து தருவேன். அது கொஞ்சம் குறைஞ்ச வழியாக தான் உங்கள்கிட்ட வந்தேன் நான். அப்போ நாங்களும் பார்த்து இந்த மனைவிமாரும் சரிதானே கணவன்மாரை அன்பு செய்யணும். தம் மனைவி மீது அன்பு கொள்ளுகிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறார். அப்போ இவர் என்ன நல்லா அன்பு செய்யணும். செய்தால்தான் அவர் தன்னிலேயே அன்பு இருக்கின்றது வெளிப்படும். சரியா பாதர்? அப்போ குடும்பத்தில் முதலாவது பார் அன்பு இருக்கணும். அன்பு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கீங்க பார், அது அப்படியே பரவி பிள்ளைகள்கிட்ட போகும். பிள்ளைகள்கிட்ட போனோன்னே அந்த குடும்பம் நறுமணம் வீசுகின்ற ஒரு மலர் செடி போல இருக்கும் பாதர். சரி, இந்த அன்போடு சேர்த்து இன்னும் ஒன்றை கவனியுங்கள். அந்த அன்பு தியாகம் நிறைந்த அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பு உங்களை இன்னும் வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். எல்லாரும் மனுஷர் தானே, புருஷன் மனுஷன், பொஞ்சாதி மனுஷன், பிள்ளை எல்லாரும் பிளவுறன். ஆகவே பிளவிடுகிற பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். வாங்க இதில் இருங்க, சண்டை பிடிச்சாலும் பரவாயில்ல, இரவு படுக்க போகிறதுக்குள்ள 2 பேரும் வாங்குங்க, சரிங்க நான் சொன்னதை கொஞ்சம் பிள்ளை தான் கோவிக்காங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, சாரி, அதை அப்படியே விடுங்க என்று சொல்லுங்களேன் 2 பேரும். இஞ்சருங்கோவா அவளை அப்படி சொன்னா தானே, அவளை பேர் சொல்லி கூப்பிடுறாள். நான் அப்படி சொல்றேன். ஏனண்டா அது இவர் தான் சொன்னவர். இஞ்சேருங்கோ என்றா போ என்ற அர்த்தம். இஞ்சருங்கோண்டா இஞ்சி இருந்து போ வழியில. அப்ப நான் அவரை அப்பாண்டான்னு சொல்றது. இப்ப வார நாங்கள் அவ்வளவுதான் சண்டை பிடிச்சா, அம்மாண்டு கூப்பிடுறோம், நாங்கள் அப்படித்தான் கூப்பிடுறோம். இப்ப வார் பேர் சொல்லி கூப்பிடுறது, அடே என்றது. நான் இன்றைக்கு தான் டே என்றே சொன்னேன், அவ்வளவு கோவம். ஆனா நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். சரிதானே ஃபாதர்? இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உண்டு, ஒரு உதாரணம் ஒன்று இருக்கு. திருக்குடும்பம் எங்களுக்கு முன்னுக்கு இருக்குது. சூசையப்பரும் மாதாவும் இயேசுவும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அன்பார்ந்த இறை மக்களே, திருக்குடும்பத்தை பற்றி இவர் சொல்லுகிற பொழுது இப்பொழுது நடைபெற்ற இந்த பிரசங்கத்தினுடைய வெளிப்பாடு இவரை தாக்கி இருக்கிறது. ஆகவே ஒரு தந்தை சூசையப்பர் எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை இவர் தன்னுடைய வாயாலே சொல்ல போகிறார். கேட்டு பாருங்கள். ஒரு சூசையப்பர் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய பிள்ளைக்காகவும் தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே அர்ப்பணிக்கிறார். சூசையப்பருடைய அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அன்னை மரியாள் இடத்திலே சந்தேகப்படவில்லை. எப்போதுமே ஒரு பிரமாணிக்கமாக இருந்தவர். அன்பையோடு தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் ஒரு வழிநடத்தி இறைவனுக்குரிய ஒரு அழகான குடும்பமாக அதை மாற்றி சிறப்பாக அவர் உருவாக்கியவர். அதனால தான் இன்றைக்கு நாங்கள் சூசையப்பரை ஒரு திருக்குடும்பத்தினுடைய ஒரு தலைவராக பார்க்கிறோம். திருக்குடும்பத்தினுடைய ஒரு மேன்மையை எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு நிறைவு. அன்பார்ந்த கணவன்மாரே, அன்பார்ந்த தந்தையரே, நீங்கள் ஒவ்வொருவரும் திருக்குடும்பத்தில் காணப்பட்ட புண்ணியங்களில் புனித சூசேப்பர் வாழ்ந்த வாழ்வை வாழுங்கள். கடின உழைப்பு, தியாகம், பிள்ளைகளின் மட்டில் பொறுப்புணர்ச்சி, அந்த நீதியான தன்மை, ஒருமை தன்மை, சகிப்புத்தன்மை, இவைகளை நீங்கள் உங்கள் குடும்பங்களில் தந்தைகளாய் வாழுங்கள். அப்பொழுது அன்னை மரியாள் போன்று இவர் சொல்லுவார், எவ்வாறு அந்த திருக்குடும்பத்தில் அந்த அன்னை மரியாள் வாழ்ந்தார். ஃபாதர், திருக்குடும்பம் தான் ஃபாதர் எல்லா குடும்பங்களுடைய முன்மாதிரிகை. சரிதான். இன்றைக்கு திருக்குடும்பமாக இருக்க வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் திருக்குடும்பங்களாக இருக்குது. அதான் இன்றைக்கு எல்லாம் அப்படி நிலையில் இருக்கைக்குள்ள மாதா ஃபாதர் ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு தாயாக அந்த மகனை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிறார். எனவே தான் ஆண்டவர் இயேசு எங்கே காணாமல் போனவர்னா கோயிலில் தான் காணாமல் போனவர். இன்றைக்கு அந்த மாதாவினுடைய அந்த வளர்ப்பு இயேசுவை கோயிலில் தான் காணாமல் ஆக்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் எங்கே காணாமல் போடணும்? தெருக்களில் காணாமல் போடணும், அல்லது ஒவ்வாத பழக்க வழக்கங்களில் காணாமல் போடணும், சமூகதாய பிறழ்வுகளில் காணாமல் போடணும். இன்றைக்கு ஆலயத்துக்கு பிள்ளைகளை காணுறது கஷ்டமாக இருக்குது ஃபாதர். ஆனால் அந்த இயேசு ஆண்டவர் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் என்றால் அவர் 30 வருஷம் பெற்றோரோடு இருந்தவர். அவர் பெற்றோரோடு இருந்து ஃபாதர் அமைச்சருடைய பிள்ளையா அந்த மாதா அந்த மகனை வளர்த்தெடுத்திருக்கிறார். தியாகம் இருந்திருக்கு. அப்போ மாதாட்ட பார்த்த எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பகிரங்க பணிவாழ்வில் ஃபாதர் அவர் கடைப்பிடிக்கிறேன். அன்பார்ந்த அம்மாமாரே, அன்னையரே, அன்னை மரியாள் எவ்வாறு வாழ்ந்தாள்? தன்னுடைய வாழ்க்கையில் தான் கரம் பிடித்த கணவரையும் பெற்றெடுத்த பிள்ளை இயேசுவையும்
மிகவும் தியாகத்தோடும் கரிசனையோடும் அக்கறையோடும் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு கடவுள் பயமுள்ள தெய்வ பயமுள்ள ஒரு குழந்தையாக இயேசுவை வளர்க்கிற பொறுப்பை அன்னை மரியாள் கொண்டிருந்தார். ஆனால் இன்று அம்மாமாரே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இந்த செபத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். குடும்பத்திலே குடும்ப செபம். நீங்கள் இருவரும் குடும்ப செபமாலை சொல்லுகிறீர்களா? உங்களுக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? நேரம் இல்லை. இருவரும் நீங்கள் திருவிவிலியம் வாசிக்கிறீர்களா? நேரம் இல்லை. திருப்பலி இவ்வளவும் சொல்லிட்டோம். இதுக்கு பிறகு உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் வேணுமோ? ஃபாதர், இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பம் என்றபடியாக தான் ஃபாதர்கிட்ட வந்த நாங்கள். இல்லாட்டி நாங்கள் வேற எங்கேயும் போய் இன்றைக்கு எங்களோட குடும்பம் சின்ன பின்னமாக போயிருக்கும். நீங்கள் அருமையாக எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறீங்க ஃபாதர். குடும்பத்தில் ஃபாதர் 3 முக்கியமான விஷயம் இருக்கணும். ஒன்று ஃபாதர், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும். 2வது புரிஞ்சு கொள்ளணும். 3வது விட்டு கொடுக்கணும் ஃபாதர். இது 3ம் ஒரு குடும்பத்தில் இருந்ததுண்டா ஃபாதர். மற்றது எங்களுடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் உடன்படிக்கை மேற்கொண்டிருக்கு, ஒப்பந்தம் இல்லை. சாகும் வரைக்கும் அவர் தான் எனக்கு கணவர், சாகும் வரைக்கும் நான் தான் அவருக்கு மனைவி. இந்த ஒருமைப்பாடு இருந்தா ஃபாதர் ஒன்றுமே செய்யலாம். அவை நல்ல விஷயம் ஃபாதர். இந்த வேளையில இறுதியாக அன்பார்ந்த இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் திருக்குடும்பத்தை பின்பற்றியவர்களாக மன்னிப்போம், விட்டு கொடுப்போம், புரிந்து கொள்ளுவோம், பொறுத்து கொள்ளுவோம், பரிவு காட்டுவோம், ஏற்றுக்கொள்ளுவோம், பாராட்டுவோம், உண்மையாக இருப்போம், செபத்தில் நிலைத்திருப்போம். என்னதான் துன்பம், என்னதான் கஷ்டம், என்னதான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, லெட் இட் கோ, எல்லாம் கடந்து போகும். நீங்கள் இருவரும் கணவன் மனைவியும் ஒன்றாய் ஒற்றுமையாய் பிள்ளைகளோடு சேர்ந்து கடவுள் தெய்வ பயத்தில் செபத்தில் வாழ முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும். நாம் அனைவரும் இயலுமானவரை கண்கள் மூடுவோம், முழங்கால் படியிடுவோம். 1 நிமிடம் 2 நிமிடம் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் தாயை, தந்தையை, தனையனை, சகோதரனை, சகோதரியை, பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள், பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்கள், வருத்தங்களோடு இருக்கிற குடும்பங்கள், கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்து நாங்கள் அவர்களுக்காக செபிக்க ஒரு கணம் கண்கள் மூடி அமைதி காத்து கரங்களை நெஞ்சிலே வைத்துக் கொள்வோம். யார் யாருக்காக இந்த நாட்களிலே அதிகம் செபிக்க வேண்டுமோ, யார் யாருடைய தேவை அதிகமாக இருக்கிறதோ நினைத்து பாருங்கள். கணவன் மனைவியோடு கதைக்காமல் இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம், அல்லது மனைவி கணவனோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு கதைக்காமல் இருக்கலாம், பிள்ளைகள் பல்வேறுபட்ட குடி போதைகளுக்கு அடிமையாகி இருக்கலாம், அவருடைய எதிர்காலம் தெரியாத ஒரு நிலை இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் கடந்து பல்வேறுபட்ட நிலைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் நினைத்தவர்களாக 1 நிமிடம் அமைதி காத்து நாங்கள் செபிப்போம். என் அன்பு சகோதரமே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். ஆண்டவர் உன்னை தேடி வந்து உன்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற நாள். ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு, உன்னுடைய வாழ்வை ஒப்புக்கொடு. இறைவன் தந்த உன்னுடைய கணவரை, இறைவன் தந்த உன்னுடைய மனைவியை, இறைவன் தந்த உன்னுடைய அன்பான பிள்ளைகளை, இறைவன் தந்த அருமையான பெற்றோர்களை இந்த ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக செபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எங்களால் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீர் தந்திருக்கின்ற இந்த நல்ல குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகின்றேன் என்று சொல்லு. இயேசு ஆண்டவரே, நீர் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே எழுந்தருளி வாரும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஒவ்வாத எல்லா காரியங்களையும் உம்முடைய மகிமையின் திருப்பாடுகளால் அகற்றிவிடும் ஆண்டவரே என்று சொல்லு. உன்னுடைய பிள்ளைக்காக இந்த வேளையிலே என் அருமை சகோதரனே, சகோதரியை ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடு. உன்னுடைய பிள்ளையின் ஆத்துமாவை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடு. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகம் என்னுடைய பிள்ளைக்குள்ளே இந்த வேளையிலே ஆண்டவரை தொடட்டும் ஆண்டவரே என்று சொல்லு. இந்த வேளையிலே எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக, புனித அந்தோனியாரை போல அருமையான வாழ்க்கை நடத்துகின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று மன்றாடு. என் அருமை சகோதரனே, உன்னுடைய மனைவியை ஒப்புக்கொடு. இறைவன் தந்த உன்னுடைய அருமை மனைவிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் உனக்கு ஒரு மிகப்பெரிய கொடையாக உன்னுடைய மனைவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடு உன்னுடைய மனைவி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, எனக்கு நீர் தந்த மனைவிக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நான் வாழ்நாள் முழுவதும்
என்னுடைய மனைவிக்கு பிரமாணிக்கமாக இருக்க, என்னுடைய மனைவியை அன்பு செய்ய, என்னுடைய மனைவியை என்னுடைய உடலின் உறுப்பு போல நான் ஏற்று அவருக்கு நான் அன்பு காட்டி வாழ ஆண்டவரே அருளை தாரும் என்றும் மன்றாடு. என் அருமை மகளே, இந்த வேளையிலே உன்னுடைய கணவனை ஒப்பு கொடுத்து மன்றாடு. ஆண்டவரே, நீர் தந்திருக்கக்கூடிய கணவனுக்காக நன்றி கூறுகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பை என்னுடைய கணவனிலே நான் சுவைக்க ஆண்டவரே, அவர் என்னுடைய குடும்பத்தினுடைய தலைவர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு அவரை நான் அன்பு செய்து பணிந்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு வல்லமையை தாரும் என்று மன்றாடு. என் அருமை பிள்ளைகளே, இந்த வேளையிலே இறைவன் அந்த பெற்றோருக்காக நன்றி கூறுவோம். அவர்களுடைய வியர்வையிலே, அவர்களுடைய தியாகத்திலே, அவர்களுடைய அர்ப்பணிப்பிலே எங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோருக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றோருக்கு அமைந்து நடக்கின்ற பிள்ளைகளாக, பெற்றோரை அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக, எங்களுடைய வாழ்வின் நடத்தைகளினால் அவர்களை மகிழ்விக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு வல்லமையை தாரும் என்று மன்றாடு. என் அருமை சகோதரனே, சகோதரியே, என் அருமை பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருடைய அந்த திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த வேளையிலே யார் யாரெல்லாம் வல்லமையோடு செபிக்கிறார்களோ எல்லா குடும்பங்களுக்குள்ளும் இறங்கி போகட்டும். இந்த நாளிலே ஆண்டவர் எல்லா குடும்பங்களிலும் ஆட்சி செய்யட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லா குடும்பங்களிலும் தங்கட்டும். அன்று ஜோபு சொன்னது போல, நான் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் ஆண்டவரோடு இருப்பேன் என்று சொன்னது போல, நானும் என்னுடைய வீட்டாரும் ஆண்டவரை தவிர வேறு ஒருத்தருக்கும் பணிந்து நடக்க மாட்டோம் என்று சொன்னது போல, ஆண்டவர் ஆகிய இயேசு ஆகிய அந்த அத்திவாரத்திலே கட்டப்பட்ட குடும்பங்களாக, அந்த இயேசுவை கொண்டு வாழுகின்ற குடும்பங்களாக, அந்த இயேசுவின் சாட்சிய குடும்பங்களாக, அந்த இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழுகின்ற குடும்பங்களாக, நற்கனி கொடுக்கின்ற குடும்பங்களாக, ஒளி கொடுக்கின்ற குடும்பங்களாக, உப்புச்சுவையுள்ள குடும்பங்களாக எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் வாழ ஆண்டவரே வல்லமையை தாரும். உம்முடைய அருளினால் நிரப்பும். இந்த வேளை ஆசீர்வாதத்தின் வேளையாக எல்லோருக்கும் மாறட்டும். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். தூய ஆவியானவரே, அபிஷேகத்தின் ஆவியே, புதுப்பித்தலின் ஆவியே, எல்லா குடும்பங்களையும் புதுப்பியும் ஆண்டவரே. உம்முடைய அருட்கரத்தினால் இவர்கள் எல்லோரையும் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கொடைகளையும் ஞானத்தையும் இவர்களுக்கு நிறைவாக கொடும் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவரே, இந்த மாலை வேளையிலே உம்மிடம் நாங்கள் செபிக்கின்ற எங்களுடைய செபங்களுக்கு செவி சாய்த்து உம்முடைய மாட்சியின் ஆலயங்களாக எல்லா குடும்பங்களும் துலங்க அருள் செய்தருளும் ஆண்டவரே. ஆமென். அமைதியருளும், அமைதியருளும் ஆண்டவரே, ஆசீரளியும் ஆண்டவரே, ஆசீரளியும் ஆண்டவரே, பிள்ளைகள் எம்மை பாருமையா, பிள்ளைகள் எம்மை பாருமையா, காயங்கள் ஆற்றுமையா, எம் கடமை உரியவையும், அன்பு செய்ய கற்று தாருமையா, கயமை விலக செய்யும், மன்னிப்பு தாருமையா, ஏசையா உம் இரக்கம்